வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கேலரி 360. மதுரையில் இருக்கிற பாண்டி கோவில் பற்றி தான் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற எல்லா பதிவுகளும் நோட்டிஃபிகேஷனில் வர்றதுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாண்டி கோவில் பழமையான சக்தி வாய்ந்த இந்த பாண்டி கோவில் மதுரை மேலமடையில் அமைந்திருக்கு. இந்த கோவிலோட மூலவர் பாண்டி முனீஸ்வரர். உபதெய்வமாக சமய கருப்பசாமியும் ஆண்டி சாமியும் இருக்கிறாங்க. இது போக கோவில் வளாகத்தில் முழுமுதற் கடவுளான விநாயகரும் சுப்பிரமணியரும் இருக்கிறாங்க. பாண்டிய மன்னர்களில் ஒருவரான பாண்டியன் நெடுஞ்செழிய மன்னர் தான் பாண்டி முனீஸ்வரராக இங்கே குடிகொண்டிருப்பதாக நம்பப்படுது. இந்த கோவில் மூலவரோட அமைப்பு ரொம்பவே வித்தியாசமானது. பிற காவல் தெய்வங்களை போலல்லாமல் பாண்டி முனீஸ்வரர் பத்மாசனமிட்டு யோக நிலையில் அமர்ந்திருக்கிறார். பாண்டி முனீஸ்வரர் அசைவம் உண்ணாதவருங்கிறதால அவருக்கு பால், பொங்கல், தேங்காய் பழங்கள் வைத்து வழிபடுறாங்க. உபதெய்வமான சமய கருப்பசாமிக்கு ஆடு, கோழி, சாராயம் சுருட்டு வைத்து வழிபடுறாங்க. முனீஸ்வரரை வழிபட தொடங்கி இங்கே கோவில் எழுப்பி 200 ஆண்டுகளுக்கு மேலாக வள்ளியம்மாளோட சமூகம்தான் இந்த பாண்டி முனீஸ்வரர் கோவிலை பராமரித்து பூஜை செய்கிறாங்க. இந்த கோவிலோட உபதெய்வமான சமய கருப்பசாமி தலையும் கையும் இல்லாமல் இருக்கிறார். இதற்கான வரலாறு என்னென்னா, ஒரு முறை ஆங்கிலேயர் ஒருத்தர் இந்த கோவிலில் இருக்கிற சமய கருப்பசாமி கிட்ட குறி கேட்க வந்திருக்கிறார். வேட்டைக்கு போகிற தான் இன்றைக்கு எத்தனை மிருகங்கள் கொண்டு வருவேன் அப்படின்னு சமய கருப்பசாமி கிட்ட கேட்டிருக்கிறார். அதுக்கு எந்த பதிலும் சமய கருப்பசாமி கிட்டேருந்து வரலை. அது மாதிரியே வேட்டைக்கு போன ஆங்கிலேயர் எந்த மிருகமும் கிடைக்காம திரும்பினான். கோபம் கொண்ட வெள்ளையன் சமய கருப்பசாமி சிலையோட தலையையும் கையையும் வெட்டினான். வெட்டிவிட்டு வீடு திரும்பிய வெள்ளையன் ஊர் எல்லையை தாண்டும் முன்னாடியே தான் வந்த குதிரையோடு கல்லாக மாறிப்போனான். இதனால்தான் இந்த சமய கருப்பசாமி இன்றைக்கும் கரமும் சிரமும் இல்லாமல் இருக்கிறார். மூலவர் பாண்டி முனீஸ்வரர் சன்னதிக்கு எதிரில் ஒரு 200 மீட்டர் கீழே இறங்கி வந்தோம்னா இந்த ஆண்டி சாமியோட சன்னதி இருக்கு. இந்த பாண்டி முனீஸ்வரர் கோவிலுக்கு வர பாண்டி கோவிலுங்கிற பேரில் பஸ் ஸ்டாப்பே இருக்குது. மதுரை மாட்டுத்தாவணியிலிருந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராஜபாளையம், ராமேஸ்வரம், மானாமதுரை, சிவகங்கை போகிற எல்லா கவர்மெண்ட் பஸ்ஸும் ப்ரைவேட் பஸ்ஸும் இந்த பாண்டி கோவில் பஸ் ஸ்டாப்பில் நின்று தான் போகும். என்ன நண்பர்களே, இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி. கேலரி 360க்காக குமரியிலிருந்து சுப்ராஜ்.